ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போகும்போது சுவர்க்கம் நரகம் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது. சுவர்க்கத்துக்கு பக்கத்தில் போகிற நேரத்தில் ஒரு அழகான ஒரு இனிமையான ஒரு ஸ்மெல் வருகிறது, நல்ல ஒரு வாடை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இது என்ன வாடை என்று. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி ராயிஹத்து மாஷிததி இப்னதி ஃபிர்அவுன். இது ஃபிர்அவுனுடைய மகளுக்கு தலை சீவி விட்ட பெண்ணுடைய வாடை என்று சொன்னார்கள். ஃபிர்அவுனுடைய மகளுக்கு தலை சீவி விட்ட பெண்ணுடைய வாடை. இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். இதனுடைய டீட்டெயில்ஸ் அஹ்மதில் வருது, அதில் ஹிலாஃப் இருக்கு, சஹீஹா லைஃப். ஆனால் இந்த இது வாரத்தினால அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கு. ஆனால் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத்தில் எப்படின்னால், ஃபிர்அவுனுடைய மகளுக்கு தலை சீவி விடக்கூடிய ஒரு பெண்மணி, அதாவது ஹவுஸ்மேட் அங்கே இருக்கிறாள். ஒரு நாள் மகளுக்கு தலை சீவி விட்டு கொண்டிருக்கும் போது சீப்பு கீழே விழுந்து விட்டது. விழுந்த சீப்பை அந்த பெண்மணி எடுக்கிற போது எப்படி எடுத்தாங்க? பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்தாங்க. இப்போ ஃபிர்அவுனுடைய மகள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறாள்? தன்னுடைய தந்தை தான் கடவுள் என்ற அந்த கருத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறாள். உடனே அவள் கேட்டால், நீ என்ன சொன்னாய்? பிஸ்மில்லா சொன்னேன். அப்போ என்னுடைய தந்தை? உன்னுடைய தந்தை யார்? உன்னுடைய தந்தை ஃபிர்அவுன். அப்போ என்னுடைய தந்தை கடவுள் இல்லையா? உன்னுடைய தந்தை கடவுள் கிடையாது. என்னுடைய உன்னுடைய தந்தையினுடைய இந்த உலக மக்களுடைய கடவுள் அல்லாஹ் தான். நான் என்னுடைய தந்தையிடம் இதை சொல்லுவேன், பிரச்சனை இல்லை, சொல்லு. ஃபிர்அவுனிடம் ஓடி போய் அந்த குழந்தை சொல்லுகிறது. ஃபிர்அவுன் இந்த பெண்மணியை அழைத்து கேட்கிறான், என்ன சொன்னாய் என்று. உன்னுடைய இந்த உலகத்து மக்களுடைய கடவுள் அல்லாஹ் என்று சொன்னேன். அப்போ நீ கடவுள் கிடையாது. பல தடவைகள் மிரட்டி கேட்கிறான். அந்த பெண்மணி அசையவில்லை. கடைசியில் இந்த பெண்மணியுடைய வீக்னஸ் என்ன என்று தேடுறான். தேடி பார்த்தால் இந்த பெண்மணியுடைய வீக்னஸ் என்ன? அந்த பெண்மணியின் குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்காகத்தான் வேலைக்கு போகிறாங்க, அந்த குழந்தைகளுக்காகத்தான் கஷ்டப்படுறாங்க. உடனே குழந்தைகளை அழைத்து வர சொல்கிறான். குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய சட்டியிலே எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயை கொதிக்க வைக்கிறான். ஒரு குழந்தைய கையை பிடிச்சிட்டு கேட்குறான், உன்னுடைய ரப்பு யார் என்று. அந்த பெண்மணி இடத்தில், தாயிடத்தில். அவர்கள் அந்த டைமில் ரப்பி ஒ ரப்பு கல்லா இப்படியே சொன்னாங்க, ரப்பி ஒ ரப்பு கல்லா. ஒரு குழந்தையை தூக்கி போடுகிறான். கொதிக்கிற எண்ணெய் சட்டியிலே ஒரு குழந்தையை தூக்கி போடுகிறான். எலும்பு வேறாகவும் சதை வேறாகவும் ஆகிறது. இப்போ அடுத்த குழந்தைய கையை பிடிச்சிட்டு கேட்குறான், உன்னுடைய ரப்பு யார்? திரும்பவும் அந்த கண்டிஷன்லேயே அந்த பெண்மணி சொன்னார்கள், ரப்பி ஒ ரப்பு கல்லா. மூன்றாவது குழந்தையும் அப்படியே கையை பிடிச்சிட்டு கேட்குறான். மூன்றாவது குழந்தைக்கும் அந்த பெண்மணி அசையாமல் மிக உறுதியோடு தெளிவாக ரப்பி ஒ ரப்பு கல்லா என்றார்கள். இப்போ கையில் இருக்கிற குழந்தை, அந்த குழந்தையை பறிக்கிற போது பெண்ணின் கண்களில் கண்ணீர் சொட்டுகிறது. அழுகிறார்கள். இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டபோது திரும்பவும் சொன்னார்கள், ரப்பி ஒ ரப்பு கல்லா. முன்னுடைய ரப்பு அல்லாஹ் தான். எனக்கு ஒரு ஆசை, அதை கேட்பதற்காகத்தான் அழுகிறேன். என்னென்னு கேட்டேன், இந்த குழந்தையை போட்டுவிட்டு அடுத்ததாக என்னையும் நீ அந்த எண்ணெய் சட்டியிலே போடுவா என்பது எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் எல்லோருடைய எச்சங்களை, அதாவது மிஞ்சக்கூடிய பகுதிகளை ஒன்றாக நீ புதைக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி கேட்டார்கள். சரி என்று சொல்லி கடைசியிலே அந்த பெண்மணியும் அந்த சட்டியில் தூக்கி போட்டான். அந்த பெண்மணியின் வாசம்தான் அது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த காட்சிகளும் நமக்கு உணர்த்துகிற உண்மை என்ன? உள்ளத்தில் ஈமான் வந்தால் அதனுடைய சுவை இயல்பாகவே உணரப்படும். நம்ம ஒவ்வொருவரும் நம்மை முஹாசபா செய்து கொள்ள வேண்டியது, நம்ம என்ன உணர்ந்திருக்கிறோம் ஈமானுடைய சுவை.